வணக்கம் மக்களே. ஏஐ, சாட் ஜிபிடி அப்படின்னு எங்க போனாலும் ஏதேதோ பேசுறாங்களா? அத பத்தி கத்துக்கிறதுனால எனக்கு என்ன யூஸ் நீங்க நினைக்கிறீங்களா? அதுதான் நம்ம ஈஸி ஏஐ சேனல்ல பார்க்க போறோம். என் பேர் மீனா. நான் ஒரு டேட்டா சயின்டிஸ்ட். எனக்கு ஏஐ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதுதான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். முதல்ல ஏஐனா என்ன? ஏஐனா ஒரு சூப்பர் பிரெயின் மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்ப ஒரு மனுஷன் எப்படி ஒரு டாஸ்க பண்ணுவான், ஒரு மனுஷன் எப்படி ஒரு புது வேலையை கத்துப்பான், இதெல்லாம் ஒரு மிஷின் புரிஞ்சுக்கிட்டு மனுஷன மாதிரியே வந்து அந்த டாஸ்கையோ மெமரைசேஷனையோ பண்ணுனா அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐன்னு சொல்லுவாங்க. ஸோ சிம்பிளா அது ஒரு சூப்பர் பிரெயின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏஐ ஒன்றும் புதுசெல்லாம் இல்லை. ஏஐ வந்து பாப்புலர் ஆனது சாட் ஜிபிடி வந்த போது தான். அது ஒரு நவம்பர் 2022ல. ஆனா அதுக்கு முன்னாடியே நம்ம நிறைய ஏஐ பார்த்துருக்கோம். ஒரு எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து நெட்ஃப்ளிக்ஸ் அந்த மாதிரி எனி ஓடிடி ஸ்ட்ரீமிங் சிஸ்டம் எடுத்துக்கோங்க. அது வந்து உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு முதல் கத்துக்கும். இப்போ உங்களுக்கு வந்து காமெடி சீரீஸ் பிடிக்குமா, இல்லைன்னா உங்களுக்கு ஆக்ஷன் மூவிஸ் பிடிக்குமா, இதெல்லாம் அது முதல் புரிஞ்சுக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் கண்டென்ட்டா காமிக்கும். இதே தான் ஃபேஸ்புக்கும் இன்ஸ்டாகிராமும் பண்ணுது. இது வந்து ரெக்கமெண்டர் சிஸ்டம்ஸ்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து இப்போ வந்து சிரி, அப்புறம் அமேசான் அலெக்ஸா, அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அது வந்து வர்ச்சுவல் அசிஸ்டன்ட். அதாவது உங்க அன்றாட டாஸ்கை பண்றதுக்கு அது ஹெல்ப் பண்ணுது. இதுவும் ஏஐ தான். இதை தவிர்த்து உங்க ஃபோன்ல வந்து ஃபேஸ் ரெக்கக்னிஷன் சிஸ்டம்ஸ் இருக்கு. இப்போ வந்து ஒரு நீங்க போட்டோ எடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு கட்டம் போட்டு இது வந்து இந்த இந்த நபரா அப்படின்னு கேட்டு அதை டேக் பண்ணுது. அது கட்டாயமா ஏஐ தான். இன்னொன்று, நீங்க ஒரு இமெயிலோ ஒரு மெசேஜோ அனுப்ப போது அது உங்களுக்கு அடுத்த வார்த்தை என்ன இருக்க போகுதுன்னு அது வந்து சஜஸ்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க குட்னு எழுதினீங்கன்னா அதுக்கு தெரியும் மோஸ்ட் லைக்லி நீங்க குட் மார்னிங்கோ குட் ஈவினிங்கோ சொல்ல போறீங்க. அதுவும் மட்டும் இல்லாம ஒரு ஹாப்பின்னு எழுதினீங்கன்னா மோஸ்ட் லைக்லி ஹாப்பி பர்த்டே தான் வரப்போகுது அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால அதை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். இதெல்லாமும் ஏஐ தான். ஸோ நம்ம அன்றாட வாழ்க்கையில நிறைய ஏஐ ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நிறைய பேர் சொல்றாங்க ஏஐ வந்துட்டதுனால நம்மளுக்கு வேலையெல்லாம் போயிடும்னு. அந்த மாதிரி ஒன்றும் இல்லைங்க. புதுசா ஒன்று வந்ததுன்னா அதை பத்தி ஒரு பயம் இருக்க தான் செய்யும். ஆனா நம்ம அது என்னன்னு கத்துக்கிறது தான் பெட்டர். இப்போ வந்து ஏஐனால நம்ம வந்து புது புது ஜாப்ஸ் வரப்போகுது, நம்ம வாழ்க்கை மேம்பட போகுது. அதனால அதை பத்தி பயமெல்லாம் பட வேண்டாம். ஆனா அதை பத்தி என்னன்னு கத்துக்கணும். இன்னொன்னு, இப்போ ஏஐ எல்லாம் கத்துக்கிறதுக்கு எனக்கு டைம் எல்லாம் இல்லப்பா, அதெல்லாம் புதுசு புதுசா இருக்கு, பெரிய டெக்னாலஜியா இருக்கு, அந்த மாதிரிலாம் நீங்க நினைக்கவே வேண்டாம். ஒரு கார் ஓட்டுறதுக்கு அந்த காருக்குள்ள இருக்க எல்லா பார்ட்ஸும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியணுமா? கட்டாயமா இல்ல. அதே மாதிரி ஒரு மொபைல் யூஸ் பண்றதுக்கு அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியணுமா? அதுவும் தெரிய தேவையில்லை. எப்படி அதை யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சா போதும். அதே மாதிரி தான் ஏஐ எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சா நம்மளுக்கு போதும். நம்ம சேனல்ல நம்ம நிறைய ஏஐ டிப்ஸ் பார்க்கலாம். ஒன்று, எப்படி வந்து வர்ச்சுவல் அசிஸ்டன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி உங்க ஸ்கெடியூலை நல்லா ஈஸியாக ஆக்கலாம். இன்னொன்று வந்து ஏஐ ஷாப்பிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், எப்படி வந்து டீல் பிடிக்கலான்னு பார்க்கலாம். இன்னொன்று, குழந்தைங்களுக்கு எப்படி ஏஐ வச்சு புது புது விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். நீங்கள் வந்து அவங்க படிக்கிற மேத், இங்கிலீஷு இன்னும் ஈஸியாக எப்படி சொல்லிக் கொடுக்கலாம், இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லிக் கொடுக்கலாம், புது புது லாங்குவேஜஸ் கற்றுக்கலாம், அதெல்லாம் எப்படின்னு நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இந்த மாதிரி ஏஐ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறையா பார்ப்போம். பாய்.